ஓகே. இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷருக்கான யூனிட் கன்வர்ஷன். ஓகேவா? நெறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ரெஷர்லேருந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் பாரும் வந்து நமக்கு வந்து ஈக்குவல் தான். இது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டூ 1 பார் தான். நமக்கு எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1.01 சம்திங் வந்து வரும். பட் ஆனால் நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் 1 பாரும் நமக்கு வந்து ஈக்குவல் தான். ஓகே. அதே மாரி 1 பாஸ்கலும் 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரும் நமக்கு வந்து சேம் தான். ஓகே. 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம என்ன சொல்றோம், 1 பாஸ்கல் வந்து நம்ம சொல்றோம். அப்போ பாஸ்கலும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரும் சேம், அட்மாஸ்பரிக் பிரஷரும் பாரும் வந்து நமக்கு வந்து சேம். அப்போ இந்த ரெண்டுக்கு நமக்கு என்ன டிஃபரெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் பிரஷருக்கும் பாஸ்கலுக்கும் நம்ம என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் விச் இஸ் ஈக்குவல் டு அதாவது பார்த்தீங்கன்னா 1,1325 பாஸ்கல். ஓகேவா? அட்மாஸ்பரிக் பிரஷர்ன்றது ரொம்ப அதிகமான வேல்யூ, பாஸ்கல்ன்றது ரொம்ப நமக்கு வந்து சின்ன வேல்யூ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்றோம், 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் நமக்கு பாஸ்கலை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது 101. ஓகே. 101,325 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1,1325 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பாஸ்கல் யூனிட்டாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த யூனிட் கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுங்க.